வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷனை சோயா வெள்ளை குருமா. சோயானா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. அதில் வெள்ளை குருமா எப்படி பண்ணுறது, இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது பவுடர் மசாலா அதிகமாக எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. தனியா பவுடர் மட்டும் கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருப்பேன், மஞ்சத்தூள் மேரினேஷனுக்காக. அதாவது இந்த சோயா கொஞ்சம் பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டெல்லாம் பேஸ்ட் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இந்த முந்திரி பருப்பு நல்லா அரைச்சி போட்டிருப்போம். இந்த முந்திரி பருப்பு எதுக்காக அரைச்சி ஃபைன் பேஸ்ட் போட்டிருக்கேன்னு கேட்டால் திக் ஆகிறதுக்கு மட்டும்தான். தேங்காய் பால் கடைசியாக மிக்ஸ் பண்ணியிருப்பேன். நார்மலாக வீட்டில் குருமானவே தேங்காவை அரைச்சி அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான் குருமா நம்ம வீட்டிலலாம் பண்ணுவோம். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், அதே டைமில் கொஞ்சம் மைல்டாக இனிப்பு இருக்கும். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் ஆப்பம், கல் தோசை, ஊத்தாப்பம், செட் தோசை, அப்புறம் நல்லா ஸ்பாஞ்சாக ரெடி பண்ணுற இட்லியை தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சோயா குருமாக்கு தேவையான பொருட்கள்: மீல் மேக்கர் 50 கிராம், ஆனியன் 1.5 நம்பர், அதாவது பெரிய சைஸ், தக்காளி 1, பச்சை மிளகாய் 3-4 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, தேங்காய் 4 பத்தை, தேங்காய் எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, முந்திரி பருப்பு 15-20 நம்பர். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த சோயா குருமாக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த சோயா தண்ணியில் ஊற வச்சு புளிஞ்சிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கறியில் போட போகிறோம். அதனால் இந்த சோயாவை பச்சை தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. பச்சை தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும்னா குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம், கொஞ்சம் லைட்டாக சூடான தண்ணியில் போட்டிங்கன்னா 1 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ நல்லா ஊறி ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரெடியான பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை நல்லா புளிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. தண்ணி சுத்தமாக கூட தண்ணி இருந்தால் நல்லா இருக்காது ப்ரிப்பரேஷனுக்கு, அதனால் நல்லா புளிஞ்சு எடுத்துருங்க. இதுக்கு பிறகு மேரினேஷன் காரத்துக்காக, அதாவது இந்த சோயாவில் ஃப்ரை பண்ண போகிறோம்ல, அதனால் கொஞ்சம் லைட்டாக காரம், இந்த உப்பு தன்மைலாம் இருக்கணும். அதனால தான் அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொத்தமல்லி, இதுக்கு பிறகு கொஞ்சமாக எண்ணெய் கம்பல்சரி போட்டுக்கணும் எந்த ஒரு மேரினேஷன் பண்ணாலும். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் விடுங்க. ரெஸ்ட் விட்ட பிறகு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி தான் ரெடியாக இருக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சுல, ரெடியான பிறகு டைரெக்டாக ஆயிலை ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்கள் ஆயிலை ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடு இல்லாத எண்ணெயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ப்ரிப்பரேஷன் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று ஆயில் ஃப்ரை பண்ணி போடலாம் சோயாவை. எண்ணெய் அதிகமாக இருந்தால் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி மேரினேட் பண்ணிட்டு ஒரு கடாயில் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். சோயாவை ஒரு 30 to 40% அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் ஆயில் ஃப்ரை பண்ணலாம், கடாயில் குக் பண்ணியும் அதுக்கப்புறம் கறியில் போடலாம். இப்போது கறி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது குருமா. இந்த மண்சட்டில் தேங்காய் எண்ணெய் தான் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் தவிர வேறு எந்த ஒரு எண்ணெயும் போட வேண்டாம். இந்த தேங்காய் எண்ணெய் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும். அதுக்கு பிறகு சோம்பு போட்டு டப்பு நல்லா பொரிஞ்சு வரும்ல, அந்த டைமில் இந்த வெங்காயத்தை போடுங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு வெங்காயம் எப்படி குக் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அது எதுக்காக கேட்டால், குருமா பேசிக்காக வீட்டில் பண்ணும்போது அந்த வெங்காயம் ஜஸ்ட் லைட்டாக சாத்தே பண்ணிடணும். அதாவது ஒரு 30-40% அளவுக்கு வதக்கிட்டு இந்த மாதிரி எடுத்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இதே வீட்டில் நீங்கள் நல்லா ஸ்பைஸியாக ஒரு கறி ப்ரிப்பரேஷன் பண்ணினா வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். ஆனால் குருமாவுக்கு எப்பவுமே அப்படி பண்ணாதீங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுன்னு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கு பிறகு தக்காளி. இந்த தக்காளியை போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் தனியா பவுடர், அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த சோயா இதெல்லாம் போட்டு நல்லா பாயில் பண்ண வேண்டியதான். வெங்காயம் தக்காளி வதக்கக்கூடாது, நல்லா பாயில் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இந்த சோயாவை எதுக்காக இந்த மாதிரி தண்ணியில் போட்டு பாயில் பண்ணுற காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் சோயா வந்து நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஃப்ரை பண்ணாமையோ இல்லை பேனில் டாஸ் பண்ணாமையோ அப்படி போட்டால் உங்களுக்கு காரத்தன்மை தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் போட்டிருக்கேன். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட். இந்த முந்திரி பேஸ்ட் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணுங்கள். குக் பண்ண இந்த மாதிரி கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வரும். அதுக்கு பிறகு இந்த முந்திரி பருப்பு பேஸ்ட் வந்து வெந்துச்சா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறது எப்படி கேட்டினா, இங்கே மேலே பார்த்தீங்களா அந்த ஆயில் வருதா, இந்த மாதிரி தான் வரணும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். அதாவது 4 பத்தை தேங்காய் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 4 பத்தை தேங்காவை நல்லா அரைச்சி திக்கான தண்ணியை எடுத்து நீங்கள் போடுங்க. வேணா இன்னொரு தேங்காய் பத்தை ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறுலாம் இல்லை. தேங்காய் பால் போட்ட பிறகு ரொம்ப நாள் குக் பண்ணோன்னா அதிகபட்சம் 5 நிமிஷம். இதுக்கு மேலே கொஞ்சம் தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் எண்ணெய் அப்படி தாராளமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான சோயா குருமா ரெடி. நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ரிப்பரேஷன் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக வீட்டில் ஆப்பம் பண்ணினா ஆப்பம், கல் தோசை, செர்தோசை சாப்பிட்டு பார்த்தா அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த வெள்ளை குருமா எப்படி பண்ணுறதுன்னு. அதில் பர்டிகுலராக இந்த சோயாவை எப்படி மேரினேட் பண்ணிட்டு எப்படி ஃப்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.